ப்ரோ பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ப்ரோ? பொண்ணுங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ. ஆ அவள் சந்தோஷமாக இருக்குன்னா ஸ்கூல் லைஃப் தான். ஆ அதை தாண்டி அவளுக்கு சந்தோஷமெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் போகலான்னு பார்த்தா வீட்டில் மேரேஜ்னு ஒன்று தூக்கி வச்சிடறானுங்க. ஆ அவளுக்கு ரொம்ப கஷ்டம். சரி அதையும் தாண்டி காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போய் அங்கேயே அவங்க நினச்சதுக்கு போக முடியாது, அங்கேயும் அங்கே அவங்களால போக முடியலை. இப்போ கிடைச்ச வேலைக்கு தான் போகிறாங்க, நினச்ச வேலைக்கு போக முடியலை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆசையாகவே போயிடுது. ஆ கல்யாணம் பண்ணி அங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கும் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கஷ்டப்படுறாங்க. கடைசி வரைக்கும் பொண்ணுங்களுக்கு கஷ்டம் தான் ப்ரோ நிரந்தரம். 100ல் ஒரு 10 பொண்ணுங்க தான் ப்ரோ சந்தோஷமாக அவள் நினச்ச வேலைக்கு போகிறாங்க. மற்றவங்கலாம் கல்யாணங்கிற ஒரு கூண்டில் மாட்டிக்கிறாங்க. நிறையா தடவை சொல்லியிருக்கேன், பொண்ணுங்க பசங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆ தெரியும் ப்ரோ, நான் எல்லாத்தையுமெல்லாம் சொல்லலை. ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்காண்டி தான் அதெல்லாம் சொன்னேன். நான் கூட உங்களை என்னென்னமோ நினச்சிட்டேன் ப்ரோ. இப்போ தான் தெரியுது எனக்கு நீங்கள் வந்து பொண்ணுங்களை எவ்வளோ மதிக்கிறீங்க அப்படின்னு.